இப்போ ஒரு சீரான மனநிலையில எப்படி இருக்கிறது? ஒரு சீரான மனநிலையில நீ உலகத்தை பார்க்காத உன்னையே பார்த்தீங்கன்னா சீரான மனநிலையில் இருப்ப. நீ உன்னை மறந்து உலகத்தை பார்த்தீங்கன்னா சீரான மனநிலை கிடைக்காது. அப்போ ஆரவாரம் இருக்கும், அமைதி இருக்கும், ஆனந்தம் இருக்கும், துக்கம் இருக்கும், சோகம் இருக்க தான் செய்யும். உன்னையே நீ தேடணும். நான் யார்? அந்த கேள்வியை நீ எழுப்புனீன்னா சீரான மனப்பக்குவம் வரும். அதை விட்டுட்டு அவன் யார், அவன் எதுக்கு போட்டான், என்ன பண்ணுறான், அவன் என்ன செய்கிறான், இவன் இப்படி செய்கிறான், அவன் அப்படி செய்கிறான், உலக ஆராய்ச்சியில் போகக்கூடாது. மனித விடுதலை, இந்த உலக வாழ்வுலேருந்து விடுதலை அடையினா தன்னை ஆராய்ச்சி பண்ணமே தவிர உலக ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. உலக ஆராய்ச்சி பண்ண விடுதலையே அடைய முடியாது. அந்த உலகத்தோடவே இருப்பான், காலாகாலத்துக்கு பிறந்துக்கினே இருப்பான், செத்துக்கினே இருப்பான், இங்கேயே சுற்றுவோம். நம்மளை ஆராய்ச்சி பண்ணோம்னா நமக்கு நம்மளுடைய ஆன்மா விடுதலை அடைஞ்சு அது எதுலேருந்து உருவாகி வந்ததோ அதில் வந்து போகும். இதனுடைய பொருள் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. கடல் இருக்குது, கடல்ல இருந்து நீரை மேகம் எடுக்குது இல்லை? மேகம் எடுத்து அது ஒரு ஜில் காற்று பட்ட உடனே மழையாக கொட்டுது. மழையாக கொட்டும் போது அது ஒரு சப்தத்தை கொடுத்துக்கினே கொட்டுது, சும்மா கொட்டுறது இல்லை. மழை வந்துச்சுன்னு வீட்டுக்குள்ள வந்தால் கூட சொல்கிறோம்ல, அப்போ அது ஒரு சப்தம் இருந்தால் தானே சொல்லுவோம். அப்போ அது ஒரு சப்தத்தோடு கீழே கொட்டுது தரையில், பூமியில் கொட்டி கால்வாயாக போகுது, நதியாக போகுது, ஆறாக போகுது, பல விதமாக போகுது. உலகத்தில் இருக்கிற அத்தனை நதியும் கடலில் போய் சேருது. கடல்ன்றது கடவுள் மாதிரி. கடல்லேருந்து உருவானது தான் அந்த உயிரினங்கள். இந்த உயிரினங்கள் இங்கேயே ஆரவாரம் பண்ணின்னுக்குது. ஆனால் அந்த நதியாகப்பட்டது கடலில் போய் சேரும்போது அதனுடைய சத்தத்தை அது இழந்து போகும் இல்லையா? கடலில் போகிற வரைக்கும் நதியாக போனாலும் ஒரு சப்தம் கொடுத்துக்கினே போகுது, மழையாக வந்தாலும் ஒரு சப்தம் கொடுத்துக்கினே இருக்குது. ஆனால் எங்கேருந்து உருவாச்சோ அதில் போய் கலக்கும் போது அந்த சப்தம் போயிடுச்சு. அப்போது தான்ன்றது அங்கே இல்லை, அதுன்றதே ஆகிப்போச்சு. அங்கே நம்ம பிறவி பயன் வந்து அந்த ஃபைனலாக அங்கே போனால்தான் முடிவடையுமே தெரிய. இங்கே உலக வாழ்க்கையில் புகழ், பேர், பணம், சொத்து, சுகம், சொந்த பந்தம் இதில் வாழற வரைக்கும் வாழ்வு முடிவடைவியடைய. சரிங்க. இப்போ மரணத்துக்கும் உறக்கத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காயா? மரணம் தான்ப்பா உலகம், உலகம் தான்ப்பா மரணம். உறக்கம் தூக்கம். ஆமாம், மரணத்தினுடைய ஒத்திகை தான், ட்ரைனிங். சரிங்க. இப்போ தூங்கும் போதே சில பேர் மரணம் அடைஞ்சிடறாங்க. ஆமாம், அதுதான் மரணம்ன்றது. ஒரு கம்பெனியில் வேலைக்கு போக போகிறேன், அந்த கம்பெனியில் போகும்போது ட்ரைனிங் எடுக்கணும் முதல்ல வேலை செய்யறதுக்கு இல்லை? ஒரு 3 வருஷம் 2 வருஷம் அப்ரண்டிஸ் அப்படின்ட்டு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் உனக்கு வேலை கொடுக்குறாங்க. தூக்கமும் அப்படி தான். நீ மரணம் அடைய போகிறதுக்கு ஒத்திகை ட்ரைனிங்கு தான் தூக்கம். இதை ரொம்ப அழகாக சொல்லுவார் அருணகிரி. வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டு அழிய தகுமோ, கிளைப்பட்டு எழு சூறார் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தோடு வேலவனி மகா மாயை கலைந்திட வல்லவரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திலோனே அகமாயை என்று அயரும் சாகா மாயையில் நின்றது. பாப்பா வெளியே போய் வரல இல்லைங்க, ரொம்ப டயர்டாக இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரல. ஆனால் அந்த தூக்கத்தினுடைய நிலையை நீ அறியாத, அது ஒரு சுகம்னு தூங்குற. மரணமே ஒரு சுகம் மனிதனுக்கு. மரணம் அடைகிற வரைக்கும் அவன் வாழ்க்கையில் அவனுக்கு சுகம் கிடைக்கல. அப்போ மரணத்தில் தான் அவனுக்கு சுகம் கிடைக்குது. அந்த மரணத்தினுடைய ஒத்திகை தான் தூக்கம். தூக்கத்தில் ட்ரைனிங் எடுத்து ஒரு நாள் நிரந்தரமாக தூங்கிடுறான். அந்த தூக்கத்தில் அவன் உலகத்தில் வாழும்போது எதை தேடினானோ அந்த தூக்கம் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துன்னு போய் விடுது, அந்த மரண தூக்கம். அதனால் மரணமும் உலகமும் ஒன்று தான், தூக்கமும் ஒன்று. அப்புறம் அந்த கர்மா இருக்குது, நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, பாவ புண்ணிய கணக்கு வச்சு தான் நம்ம அடுத்த ஜென்மம் வாழ்க்கை எல்லாமே இருக்குது. இப்போ கெடுதல் நினைக்கிறவனுக்கு கெட்டது நடக்குது. இப்போ சரி நான் நல்லதே பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கான பலனை அனுபவிக்கிறதுக்காக திரும்ப வரணுமாயா? நன்மையே செய்து ஒரு மனிதன் உலகத்தில் வாழவே முடியாது, தீமையே செய்து ஒரு மனிதன் உலகத்தில் வாழவே முடியாது. இப்போது ஊரெல்லாம் நீ கொள்ளடிப்ப, அது தீமை. ஆனால் அந்த கொள்ளை அடிச்சதை வந்து உன் பொண்டாட்டி புள்ள குட்டிக்கு போடுவோம், அது நன்மை இல்லை? அப்போது உலகம்ன்றது இரவு பகல் இருக்குது. அப்போ நன்மை தீமை, இன்ப துன்பம் இருக்குது. அப்போ இன்ப துன்பம், சந்தோஷம் துக்கம், இது ரெண்டும் எல்லாம் கலந்தது தான் உலகம். இந்த உலகத்தில் அதை வாழணும். ஆனால் இறைவனை சுமக்க கற்றுக்கோ. இன்பமாவது இருக்கட்டும், துன்பமாவது இருக்கட்டும், நடுநிலையிலேருந்து இறைவனை சும, இறைவனோட கலப்பை. எங்கிருந்து உருவாகி வந்தையோ அங்கே போய் கலந்துடுவேன். அது வரைக்கும் உன்னுடைய பிறப்பும் இறப்பும் இந்த பிரபஞ்சத்தில் நடந்துக்கினே இருக்கும்.
அப்புறம் இந்த இன்னைக்கு பார்த்தா அந்த குடிபோத பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குங்க இளைஞர்களுக்கு. அது என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு பயம் உண்டாயிட்டே இருக்கு. இப்போ பணம் இருந்தாலும் பயம் வருது, பணம் இல்லைனாலும் ஒரு பயம் வருது. பல வீடியோக்களில் நான் குடியை பற்றி சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ஒருத்தன் சிகரெட்டு பிடிக்கிறான், ஆனால் அவன் உடம்பு மட்டும் கெடும். ஆனால் ஒருத்தன் குடிக்கிறான், அவன் உடம்பும் கெட்டு அவன் குடும்பமும் கெட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கெடுத்துருவான். அப்போது இந்த குடிப்பழக்கம்ன்றது தன்னை மட்டும் அழிக்கல, தன்னுடைய வம்சத்தையும் அழிக்குது, தன்னுடைய சார்ந்தவங்களையும் அழிக்குது. ஆனால் அந்த குடிப்பழக்கத்தால் உன் மனைவி கிட்ட நீ சரியான ஆண்மகனாகவே இருக்க முடியாது. உன்னுடைய ஆண்மை இழந்துடுவே நீ நாளடைவில். அதனால் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், குடிப்பழக்கத்தை மறந்துடுங்க, நல்ல குடும்பத்தை நடத்த பழகுங்க, அன்பு செலுத்த பழகுங்க. ஆனால் அந்த பயம் வருது இல்லைங்க இல்லையா, அதனால தான் போய் குடிக்கிறாங்க. அந்த பயம் வராம அந்த குடிக்கும் போது அந்த பயம் இருக்கிறது இல்லை. ஆமாம், சில பேர் உட்காந்து நல்லா குடிச்சு நரசு வீக்கான்னு போயிடுவேன், சும்மா உட்காந்துப்பா வண்டியா, ஐயோ என்னை வெட்ட வரான் குத்த வரான்வான். காரணம் என்னென்னா பிரெயினில் இருக்கிற மூளை நரம்பு பாதிச்சுன்னா இந்த பயம் வரும். இந்த மாதிரியான இல்லாதது இருக்கிற மாதிரி கற்பனையை காட்டும். ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்து அவன் குடிச்சு போட்டான்னா அந்த தெளிகிற வரைக்கும் தைரியமாக இருப்பான். காரணம்னா அந்த நரசு வரைச்சிக்கிச்சுன்னா தைரியமாக இருக்கிறான், அந்த நரசு வீக்காச்சுன்னா பயப்படுறான். இதுதான் குடியினுடைய தன்மை. அதாவது அந்த பயம் இல்லாமல் இருக்கணும்ன்றீங்க. பயம் இல்லாமல் இருக்கணும்னா நீ உன்னையே நாடு. குடியெல்லாம் நாடினா பயம் வரதான் செய்யும், அழிவு வரதான் செய்யும். சரிங்கய்யா. இப்போ இந்த இளைஞர்கள் ஆன்மீகத்தில் வரணுன்ட்டு ஆசைப்படுறாங்க, பட் அவங்களுக்கு வந்து பார்த்தா அப்போ தான் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாங்க, நிறைய பணம் சேர்க்கணும். வாழ்க்கைக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே இல்லைப்பா. 24 மணி நேரமும் உழைப்பு எவனாவது உழைக்கிற உண்டா உலகத்தில்? முடியாதுங்க. உழைச்சான செத்து போயிடுவான். இறைவன் எவ்வளோ பெரிய அறிவாளிப்பார். 8 மணி நேரம் நீ உழைக்கணும், 12 மணி நேரம் நீ தூங்கணும். தூங்கலைன்னா நீ மென்டல் ஆகிடுவேன். மனிதனுக்கு தூக்கம்னு ஒன்று இல்லைன்னா பைத்தியக்காரனாக மாறிடுவான். அப்போது மனிதன் மிதமாக இருக்கணும்னா அவனுக்கு தூக்கம் அவசியம். அந்த தூக்கத்தை இறைவன் தன்னை அறியாமையே தனக்கு மனுஷனுக்கு தெரியாமையே வருது. அது உட்காந்துக்கிறான், எங்க தூக்கம் வரட்டுங்க பார்த்து நீ என்ன வர வச்சுக்கின்னு தூக்கத்தை வாங்கி நான் வந்தேன், தானாகவே வருது. இயற்கை. அந்த இயற்கைன்னு இல்லைன்னா மனிதன் தரங்கட்டு போயிடுவான். ஆனால் அந்த தூக்கத்திலையும் இறைவனையை சுமக்கணும், அதுதான் ஆன்மீகம். அதான் அந்த மாதிரி இளைஞர்கள் வந்து ஏதாவது படிக்கணும். என்ன படிக்கணும்? எல்லாம் படிக்கலாங்க, எல்லாம் படிக்கலாம். 3 மணி நேரம் பேப்பர் படிப்பான், 3 மணி நேரம் டிவி பார்ப்பான். இவ்வளோ நேரத்தை வீணாக்கிறத 1 மணி நேரம் உனக்காக இந்த பாதையில் போகக்கூடாதா? 1 மணி நேரம் போ, 6 மணி நேரம் வேணாம். மீதி நேரம் ஒழி, உன் குடும்பத்துக்காக ஒழி, உன் வாழ்க்கையை உயர்த்திக்கோ, சந்தோஷம்தான். ஆனால் 24 மணி நேரம் மற்ற செயலெல்லாம் செய்துட்டு எனக்கு டைம் இல்லைங்கன்னு சொல்கிறது மூடத்தானம், முட்டாள்தானம். அப்புறம் 2 குறளுங்கய்யா. குறள் 362, வேண்டுகால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். இது திருக்குறள்லேயே இருக்குது. அதுதான் திருக்குறள்லேயே இருக்குது. வேண்டாமை இல்லா நடி சேர்ந்தவருக்கு யாண்டும் இடும்பை இல்லை. வேணும் வேணாம் அப்படின்னு சொல்கிறவனுக்கு கடவுளுக்கு வந்து இது வேணும் இது வேணான்றதே கிடையாது. அதனால் அவனுக்கு துன்பமே இல்லை. அப்படி வேண்டும் வேண்டாமை இல்லாதவன் அடி நீ சேர்ந்துட்டீன்னா உனக்கும் துன்பம் கிடையாது. உலகத்தில் உனக்கு இது வேணும் கிடைக்கல, துன்பப்படுற. ஆனால் இது வேணும் வேணான்றத நிலை போயிடுச்சுன்னா உனக்கு ஏது துன்பம்? ஒரு அழகான மனைவி வேணும்னு ஆசைப்பட்டு ஊரெல்லாம் பொண்ணு பார்த்துருந்தேன், ஆனால் அசிங்கமான மனைவி கிடைச்சிட்டா வாழ்நாள் ஃபுல்லாக துன்பம் தானே, வெளியவும் சொல்ல முடியாது. இதுதான் வாழ்க்கை. அதனால் அந்த வேண்டும் வேண்டாமை இல்லா நடி சேர்றதுக்கு வழி தேடி. அதாங்க கடைசி கேள்விங்கய்யா. ஐயத்தை நீக்கி தெளிந்தாருக்கு வையத்தின் வான நனைய துடைத்து. அதாவது ஐயம் தெளிஞ்சிருச்சுன்னா இந்த உலகம் இல்லாம ஐயம்னா கடவுள்ன்றது எது? எத்தனை இப்போ கிறிஸ்துவ மதத்தில் ஒரு கடவுள், முஸ்லீம் மதத்தில் ஒரு கடவுள், இந்து மதத்தில் பல கடவுள், புத்த மதத்தில் இருக்குது, ஜெயின மதத்தில், இதில் எது கடவுள் சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன். இது எதுவுமே கடவுள் கிடையாது, இதெல்லாம் மத வழிபாடு. கடவுள்ன்றது பிறப்பு இறப்பு இல்லாததான் கடவுள். பிறந்தவன் மகான், பிறந்தவன் மனுஷன். இப்போ இயேசு பிறந்தாருன்னா ஒரு மகான், கடவுள் கிடையாது. அவரே சொல்கிறார், அதை என்னை கடவுள்னு சொல்லுப்பவன் ஒரு முட்டாள்ன்றார் இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றாரு. அவர் என்ன பாவம் பண்ணார், அவருக்கு மரணம் வந்தது. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது எதை சொன்னார் அவர்? சரி, பிள்ளைக்கு வயசாகி போச்சு, ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க.
கல்யாணம் பண்ண உடனே அம்மாவனுடைய பதவியெல்லாம் போயிடுச்சு, மருமவனுடைய பதவி வந்துச்சு. அப்போது பிள்ளைக்கு சோறு இந்த மாவில் செய்ய முடியல, பிள்ளைக்கு என்ன தேவை இந்த மாவில் செய்ய முடியல, எல்லாம் மனைவி செய்ய ஆரம்பிச்சிட்டான். இவர் ஏரி கான்ட்ராக்ட் எடுத்துன்னு இருக்கும்போது செய்யானூர் ஏரின்னு ஒன்று கான்ட்ராக்ட் எடுக்கிறார். அந்த ஏரியில் வேலை நடக்குது, மண் எடுக்கிறது, அது எடுக்குது, இது எடுக்குது. இந்த மருமவன் என்ன பண்ணுறா, மாமியார்கிட்ட சோறு கட்டி கொடுத்தான்னு போகிறாங்க. எடுத்துன்னு போய் செய்யானூர் ஏரிக்கார மேலே வேலை செய்கிறாரு, அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம் வீட்டுக்காருக்குன்னு கொடுத்துட்டு வராங்க. இந்த அம்மா போனாக்கா அவர் வேலை விடலை, வேலை நேரம் ஆகலை. இந்த அம்மா எடுத்துன்னு போன டிஃபனை வச்சுட்டு உழுந்து சுற்றி சுற்றி கும்பிட்றாங்க ஏரிக்கரையில் வச்சுட்டு. புள்ளக்காரன் அங்கேருந்து பார்க்குறான், என்ன நம்ம அம்மா சாப்பாட்டு டிஃபனை வச்சுட்டு உழுந்து கும்பிட்றாங்களே, என்ன விஷயம் அப்படின்ட்டு நேராக வந்து ஏம்மா இதை உழுந்து கும்பிட்ற அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. இல்லை நைனா, இந்த டிஃபனு இவ்வளோ வாசனையாக இருக்குது, இது மாதிரி சாப்பிட்டு நான் எவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு, அந்த வாசனைக்காக உழுந்து கும்பிட்றேன் நைனா அப்படின்னு அம்மா சொல்லிச்சு. அப்போது புள்ள சொல்கிறான், இல்லைம்மா என் பொண்டாட்டி அந்த மாதிரிலாம் செய்கிறவ இல்லைம்மா, நீ தப்பாக சொல்கிறியம்மா, என் பொண்டாட்டி சகஜமாக எல்லாருக்கும் நல்லா போடுறவில்லாச்சம்மா அப்படின்னா. இப்போ நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டேன், ஆனால் நீ நேரடியாக பார்த்தா தான் நம்புவேன். நீ என்ன பண்ணு, நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே தொம்மகுண்டில் போய் பூந்துக்கோ. தொம்மகுண்டுன்னா தெரியுமா? நெல் கொட்டுற உரை, கிராமத்தில் நெல் கொட்டி வைப்பாங்க வீட்டுங்களில் உரை, அது பேர் தொம்மகுண்டு. அந்த தொம்மகுண்டு உள்ள பூந்துக்கோ, அப்போ எனக்கு எப்படி சாப்பாடு போடுறாங்கன்னு நீ பார்க்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னான். சரின்னு இந்த எடுத்துன்னு போன சாப்பாட்டை அம்மாவையே சாப்பிட சொன்னான். அம்மா சாப்பிட்டாங்க. அம்மா டிஃபன் எடுத்துன்னு போகிறதுக்குள்ளே புள்ள போய் அந்த கூண்டு உள்ளே பூந்துக்கணும். மருமாவை கேட்குறா, கேள்வி சோறு கொடுத்துட்டியா? கொடுத்துட்டம்மா. கட்டிக்க பாவாடியா, நான் ஒரு கேஜி பண்ண பாவாடை எடுத்து கட்டிக்கணும். எடுத்துக்கோ சட்டியை, நான் ஒரு சட்டி ஒன்று எடுத்தணும், ஒரு பாட்டு ஒன்று பாடுன்னா. கஞ்சி ஊற்றணும் மாமியாருக்கு. ஆனால் கஞ்சி ஊற்றணுன்னா சட்டி எடுக்கணும், பாவாடை கட்டணும், ஒரு பாட்டு பாடணும். சும்மா கஞ்சி ஊற்ற மாட்டோம் உனக்கு, ஏன்னா ஏன் புருஷன் சம்பாரித்து போடுறான். அப்போ இந்த கேள்வி பாட்டு பாடுது, செய்யான்னு ஒரு ஏரி மேலே செய்ய மாட்டா சொன்னியே, கேட்டுக்கோ தொம்ம குண்டை, வாத்துக்கோ தொம்ம குண்டைன்றான். அது மாதிரி இன்றைக்கி பொண்டாட்டிங்க கதைங்களும் மருமகள் கதைங்களும் அப்படி ஆகிட்டுக்குது. ஆனால் இது மாதிரி எல்லா மருமகளும் பண்ணுறதில்ல, ஒரு சில மருமகளுங்க பண்ணுறது. பல மாமியாருங்க பாதிக்கப்படுறாங்க. பல மாமியாருங்க பண்ணுற தீமையால் மருமகளுங்க வாழ்க்கையை பாதிக்கப்படுது. இது ரெண்டு பக்கமும் தவறுகள் இருக்குது. பெண்ணுக்கு எதிரின்னு சொல்லுவாங்க, பெண்ணுக்கு எதிரி பெண் தான், யாரும் கிடையாது. நேற்று மருமவளை இந்த மாமியார் தான் இன்றைக்கி மருமவளுக்கு மாமியாராக இருக்கிறா, அவள் தான் எதிரியாக இருக்கிறான். ஒரு கல்யாணத்தில் போனால் நம்ம பிள்ளைக்கு நல்ல பொண்ணா, நம்ம குடும்பத்துக்கு நல்ல பொண்ணான்னு பார்க்குறதே இல்லை. கல்யாணத்துக்கு போகிறதுமுன்னா போட்டோ பார்த்துட்டு எவ்வளோ ஏக்கர் இருக்குது உங்களுக்கு, என்னென்ன வாங்கி தருவாங்கன்னு கேட்குறாங்க. அப்படி இப்போ கேட்கும்போது கல்யாணம் பண்ணோடனே பொண்ணு சொல்லிடுறான் முதல் இரவுலையே, இனிமேல் எங்கள் அப்பா அம்மா பேச்சு தான் கேட்கணும், உங்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்கக்கூடாதுன்றான். பெற்றாங்க வளர்த்தாங்க படிக்க வச்சு எல்லாம் பண்ணாங்க, உனக்கு கல்யாணம் பண்ண எங்கள் அப்பா தாண்டா பண்ணான்றான். ஏன்னா இந்த மாதிரி தவறுகள் பெண்கள் செய்து அவங்க வாழ்க்கை கெட்டு போயின்னுக்குது. இதை பெண்கள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு தாய் வீட்டு, நம்ம வீட்டில் இருந்த ஒரு பெண் இன்னொரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டு மாமியார் நம்ம மருமகள்னு சொன்னோம். மகளுக்கு அடுத்தபடியான மகளவோ, நம்ம பொண்ணு வெளியே போச்சு, இன்னொரு பொண்ணு வந்திருக்குது, அவளும் நம்ம பொண்ணு தான் அப்படின்ற நினைவு அந்த மாமியாருக்கு வரணும். அதே நேரத்தில் நம்ம தாய் தகப்பனை விட்டுட்டு வந்துக்கிறோம், நம்ம மாமனார் மாமியார் தான் தாய் தகப்பன்றத அந்த மருமகளுக்கு வரணும். இப்படி வந்தால் எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கும். ஆனால் அதை வளர்க்கணும், அதுக்காக நம்ம பேசுகிறோம். இனி வளர்க்குறதும் வளர்க்காதான் அவங்க சௌகரியம். இது மாதிரிலாம் இருக்குது. சொல்லுப்பா, என்ன விஷயம்பா? ஆத்மாவணக்கம் சாமி. சொல்லுப்பா. சாமி, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். சரி, நிறைய இருக்கிறாங்க கோயம்புத்தூர்கார். சொல்லு. ஃபஸ்ட்டு உபதேசம் வாங்கிட்டேன் சாமி. வாங்கிட்டியா? பெரிய விஷயம்பா அது. சாமி, இன்னைக்கு வந்து எனக்கு பிறந்த நாள். அடாடா. இன்னைக்கு எங்கே இருந்திருப்பேன்னா, இன்னைக்கு பங்குனி உத்திரம் சாமி. நான் எங்கள் குலதெய்வ சாமி கோயிலில் இருந்திருப்பேன். சரி. சுடலமாட சாமி கோயில் இருந்திருப்பேன். ஓ, அங்கே வர ஒரு சாமிக்கு தான் சாமி. கிடா வெட்டிக்கிட்டு கோழி வெட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். என்னப்பா நீங்கள் வந்து சாம்பார் சோறு ரசம் சோறு துண்ணுக்கிற, நீ போய் நின்று நல்ல வடை கடாவாக வெட்டி ஆதி தூண்டுறதை விட்டு போட்டு அப்போ தானேப்பா குலதெய்வ சாமிக்கு கொண்டாடும். இங்கே வந்துட்டு இப்போ குலதெய்வ சாமி உன் மேலே பகையாக மாறிடுமே. அது அந்த தெளிவு கொடுத்தா நீங்கள் தான் சாமி. அதனால தான் இங்கே வந்து ஏன் இப்படி இருக்கிறீங்க? சாமின்றது படைச்சதுயா. அது ஒரு பீடி நெருப்பு பட்டால் நம்ம உடம்பு துடிக்குது. உன் வாய் ருசிக்கு எங்கன்னா மரப்பா அறுத்து துண்ணுட்டு போ. சாமி பேரை வச்சுன்னு வெட்டி துண்ணுன்னு அது என்னையா நியாயம்? எந்த சாமியா கேட்டது? கேட்கறது சாமியா கேட்கும், பேய் தாயா கேட்கும்.
ஒரு உயிரை பேய் தான் கேட்கும், சாமி கேட்காது. ஏன்னா படைச்சது சாமி, அது வந்து தன்னை அழிக்க நினைக்காது. இந்த மாதிரி உங்கள் வாய் ருச்சிக்கு வெட்டி தூணுக்கிட்டு சாமி மேலே கருப்பு சாமி சொல்லிச்சு, பெரிய சாமி சொல்லிச்சு, வெள்ளை சாமி சொல்லிச்சுன்னு சுற்றிக்கிறீங்க. சாமி அதுலேருந்து நீங்கள் வெளியில் கொண்டு வந்துட்டீங்க. வெளியில் வந்தியோ வரலையோ இன்னைக்கு தான் நீ பிறந்த. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இந்த உபதேசம் யார் முதல்ல வாங்குறாங்களோ ஃபஸ்ட்டு உபதேசம், அவனுடைய உயிரை பற்றி அன்னைக்கு தான் அவன் நினைக்கிறான். உண்மை சார். அன்னைக்கு தான் அவனுக்கு பிறந்த நாள். இது வரைக்கும் பிறந்ததெல்லாம் உடலை நம்பிக்கை, அதெல்லாம் பிறந்த நாள், அது போகிறது. ஆனால் போகாத உயிரை உபதேசம் வாங்கினது இன்னைக்கு தான். உண்மையான பிறந்த நாளே இன்னைக்கு உனக்கு தான். போ, என்னென்ன செய்தி அந்த ஜனத்துக்கு செய்து போ. ரொம்ப சந்தோஷம் சாமி. சாமி ஒரு கேள்வி சாமி. சொல்லு. இது பிட்டுக்கு மனுஷன் வந்து சிவபெருமான் வந்து பெரம்படி வாங்கினார்ல சாமி. ஆமாம். அந்த அடி வந்து எல்லா மக்கள் மேலுமே விழுந்துருச்சு. ஆமாம். அதில் என்ன சாமி தோணுது? அவர் தான் நம்ம தான் அவருங்கிறது உணர்ந்துக்கலாமா? இப்போ இந்த மாட்டு மேலே சிவபெருமானை எது மேலே, எந்த வாகனத்து மேலே எடுத்துன்னு வராங்க? மாட்டு மேலே சாமி. ஏன் மாட்டு மேலே எடுத்துன்னு ஆட்டு மேலே எடுத்துன்னு வந்தா என்ன? ஏன்பா மாட்டு மேலே எடுத்துன்னு வராங்க? தெரியல சாமி. மாடுன்னா நீ தான். சரி சார். உன் உயிர் தான் சிவம். சரி. அந்த சிவத்தை தூக்கி தான் சுற்றின்னுக்கிற, அத்தாச்சா உனக்கு அடிப்படும். அதுதான் போயிட்டு மனசு வந்தது. போ. சரி சாமி. சரி சாமி. அப்புறம் இன்னொரு கேள்வி சாமி. சாமி இந்த இப்போ நம்ம ஞானப்பாதையில் வந்திருக்கோம் சாமி. ஞானப்பாதையில் வந்திருக்கோம். இப்போ நம்ம உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உடலை வந்து தானமாக கொடுத்துடலாமா? எப்படி கொடுப்ப? நம்ம உடலை வந்து மருத்துவ கல்லூரிக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. எல்லாரும் கொடுக்க முடியுமா? எப்போ கொடுப்ப? இப்போ நீ செத்து போகணும் இந்த வயசில். சாவியா தானமாக கொடுத்தீங்கன்னா ஓதுவோம். சரி சார். இப்போ என் வயசில் தானமாக கொடுத்தா எதனா ஓதுமா? எல்லாம் ஆடி போய்க்குது. சரி சொல்ல. இந்த வயசில் நீ தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுடு. என் உடல் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன், எல்லாம் கண் எடுத்துங்க, காது எடுத்துங்க, நரம்பு எடுத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டியா? போகும்போது தானம் கொடுத்தீங்கன்னா என் புண்ணியம். சரி. இருக்கும்போது குடியா தானத்தை. அதை கொடுக்க மனம் வரல, தள்ளாடி போகிற மாதிரி என் கண்ணே தெரியாது கண் தானம் பண்ணங்கன்னுவான். கண் தெரியாத தானத்தை இன்னொருத்தன் கண் வைக்க முடியுமா? நல்லா இருக்கும்போது கொடுத்துடு, கண்ணை படுற மாதிரி கொடு. சும்மானா மாதிரி அவன் மறுபிறப்பு இருக்கு. அதுக்கேற்ற அவன் பாவம் பண்ண அவன் நல்வினை தீவினைக்கேற்ற மாதிரி தாய் தகப்பனும் அமைவாங்க, அதுக்கேற்ற அவன் வாழ்க்கையும் அவன் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இந்த கருட புராணமானது விஷ்ணு வந்து கருடாழ்வாருக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே அது நிறைய படித்தவங்க கேட்டவங்க அது சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு உயிர் ஆன்மா உடம்பை விட்டு பிரிஞ்ச பிறகு எத்தனை காதூரம் பயணம் பண்ணுது, அது பண்ண பாவம், அது பண்ண புண்ணியம், அதுக்குள்ள தண்டனைகள்லாம் நிறைய சொல்லிருக்கும். இப்போ நம்ம திரைப்படங்களை பார்த்துருக்கோம், இந்த கொப்பரையில் போடுறது அப்படின்னு நிறைய இருக்கும். இதையெல்லாம் உண்மைங்களா ஐயா? இந்த புராணத்தை நாம் எப்படி எடுத்துக்கிறது? எந்த புராணமாக இருந்தாலும் சரி, அதை படிக்கிறது ஒரு அனுபவத்துக்கு தான். இதெல்லாம் இருக்குது, இந்த பாவங்கள்லாம் இருக்குது, இந்த புண்ணியங்கள்லாம் இருக்குது, இப்படி போனோம்னா பாவத்தில் மாட்ட மாட்டோம், புண்ணியத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அத்தனை புராணங்களும் எழுதியிருக்குது. ஆனால் அத்தனை புராணங்கள் படிக்கிறதால உன் வாழ்க்கை புராணப்படி வாழ்ந்துட முடியாது. உன் வாழ்க்கைப்படி தான் வாழ்வேன். ஏன்னா அதை விட்டு நீ தாண்ட முடியாது. ஏன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கினீங்க. அந்த வட்டத்திலேருந்து மீண்டு வெளியே வர முடியாது மனித வர்க்கத்தால் இப்போ. ஆனால் இதையெல்லாம் எதுக்கு படிக்கணும், எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒழுக்கமான வாழ்க்கையும் தைரியமான வாழ்வையும் துணிச்சலான போக்கையும் கடைப்பிடிக்கிறதுக்காக இதெல்லாம் படிக்கணும். ஆனால் இது படிக்கிறதால கருட புராணம் மாதிரி நீ வாழ்ந்துட முடியாது. கருட புராணத்தில் வர மகாவிஷ்ணு மாதிரி உனக்கு யாரும் வரமாட்டார். உங்கள் வீட்டுக்காரர் தான் வரணும். எதுக்கு இருந்தாலும் நீ தான் உங்கள் வீட்டுக்காருக்கு போகணும். அதனால் அந்த கருட புராணங்களோ இல்லை சிவபுராணமோ எந்த புராணம் படித்தாலும், இப்போ சிவபுராணம் எழுதும்போது மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, சிவபெருமானு எழுதுறாரு. சிவபெருமான் எழுதுனதோடு இல்லை, கையெழுத்து போட்டு வச்சுட்டு அந்த படியில் வச்சுட்டு போய்ட்றாரு. இது சராசரி மனிதனுக்கு நடக்குமா? நபிகள் நாயகம் குரான் எழுதும்போது இறைவன் சொல்லி நபிகள் நாயகம் குரான் எழுதுறாரு. இயேசுநாதர் தேவ தூதனா வந்தப்போ இறைவன் சொல்லி தான் பைபிள் எழுதுனது. இப்படி ஒவ்வொரு மகான்களுக்கும் இறைவன் சொல்லி எழுதப்பட்டது தான் வேத நூல்கள். ஆனால் அந்த வேத நூல்கள் அன்றைக்கி எழுதப்பட்டபடி இன்றைக்கி வாழ்க்கை வாழ முடியாது. ஒன்றுமே நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். திருக்குறளில் 1330 பாடல்கள், 33 பாடல்கள் இருக்குது. இதை மேடைக்கு அரசியல்வாதிங்க பேசுகிறாங்க, ஆன்மீகவாதிங்க பேசுகிறாங்க. ஆனால் அரசியல்வாதியும் ஆன்மீகவாதியும் திருக்குறளில் சொல்லிக்கிற மாதிரி வாழ முடியுமா?
ஒத்தனாலையும் வாழ முடியாது. படிக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் தான் உதவுமே தவிர உண்மையான வாழ்க்கைக்கு உதவாது. அப்போ இதெல்லாம் எதுக்காகனா இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க, இதை பின்னாடி வர ஜென்ரேஷனை தெரிஞ்சுக்கணும், இப்படிலாம் வாழணும், வாழ்ந்தால் விபத்து இல்லை, வாழலைன்னா விபத்து வரும் அப்படின்னு உணர்றதுக்கு தான் இதெல்லாமே தவிர. ஆனால் அந்த வேதங்கள் எழுதின நூல்படி மனிதனால் இன்றைக்கி இருக்கிற மனிதனால் வாழ முடியாது. ஏன்னா அன்றைக்கி இருந்த மனிதன் கடவுளே கதின்னு வாழ்ந்தான், இன்றைக்கி இருக்கிற மனிதன் காசே கதின்னு வாழறான். அப்படிப்பட்ட இதில் அதெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எதையுமே நீ படிக்கும்போது தான் ஒரு விஷயம் உனக்கு தோணும், அதை படிக்கலைன்னா அந்த விஷயமே தோணாது. அதனால் இது படிக்கிறதுக்காக தேவைப்படுமே தவிர பழக்கத்துக்காக தேவைப்படாதுமா. சொல்லு. அப்போ அந்த தண்டனைகள்லாம் மனுஷனுக்கு பக்குவப்படுத்துறதுக்காக மட்டும்தான். எல்லாமே மனித பக்குவப்படுறதுக்கு தான். இப்போ நம்ம பேசுங்கிறதே மனிதன் பக்குவப்படுறதுக்கு தான். ஆனால் மனிதன் பக்குவப்பட்டுடுவானா? இந்த வேதத்தால் பக்குவப்பட்டிருந்தானா உலகம் இப்படி கெட்டிருக்காது. எவ்வளோ வேதங்கள் படித்தாங்க இல்லையா? இப்போ ராமாயணம் இருக்குது. ராமாயணத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒழுக்கமான வாழ்வு, இதான் ராமாயணத்தினுடைய அடிப்படையே இல்லையா? ஆனால் இன்றைக்கி ஆம்பளை 4 பொண்டாட்டியை வச்சுங்கிறான், பொம்பளை 4 புருஷனை வச்சுங்கிறான். எங்கே ஒழுக்கங்குது? அதனால் வேதத்தில் எழுதினபடி வாழ முடியாது. வாழ்க்கை வேற, வேதம் வேற. வேதம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது, ஆனால் மனிதன் ஒழுக்கமாக வாழ முடியல. அவனுக்கு பல ஆசைகளை தூண்டுது. காரணம் உலகத்தை பார்த்து வாழறான், தன்னை பார்த்து வாழலை. அதனால் இந்த மாதிரி விபரீதங்கள் நடக்குது. மகாபாரதத்தினுடைய தத்துவம் என்ன? மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, இந்த 3 தான் மகாபாரதத்தினுடைய தத்துவமே. இதுக்காக என்ன பண்ணுறான்? கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாரையும் கொண்டுக்கிறானுங்க. அது அந்த மகாபாரதத்தினுடைய அரசியல். 8வது அவதாரமாக பிறந்த கண்ணன் அந்த அரசியல் நாடகத்தை நடத்துகிறாருங்க. இது எதுக்காக அந்த அரசியல் நாடகம் நடத்தப்பட்டது? உலகம் பின்னாடி இப்படி தான் ஆகப்போகுது அப்படின்றதுக்காக அதை முன்கூட்டியே சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா புராணங்கள்லேயும் நீ இப்படி போனீங்கன்னா இப்படி தான் விபரீதங்கள் வரும் அப்படின்றதுக்காக தான் எல்லாமே எழுதி வச்சுக்கிறான். ஆனால் எழுதி வச்சபடி மனிதன் படிக்கிறான், வாழ முடியலையே, வாழறதும் இல்லையே இல்லையா? இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நடக்கிறது மகாபாரத அரசியல் தான். ஒரு நாட்டை ஒரு நாடு பிடிக்கிறது, ஒருத்தன் கொள்வது, எல்லாம் மகாபாரத அரசியலில் தான் இருக்குது. அரசியல் இருக்குது உலகம் ஃபுல்லாக. இன்றைக்கி மகாபாரதம் தான் நடந்துக்கின்னு இருக்குது. இதை யாராலையும் மறுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அதனால் மனிதன் வேதங்களில் எல்லா விஷயத்தையும் குறிப்பிட்டுக்கிறாங்க. இப்போ பஞ்சாங்கத்தில் மழை வரப்போகுதுன்னு சொல்லி எழுதி வச்சுக்குது. அது பிழிஞ்சா தண்ணி வருமா? எழுத்து தான் இருக்கும், கிழிஞ்சி தான் போகும் பேப்பர். இது மாதிரி வேதத்தில் எழுதி இருக்கிறதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது. இன்னைய வாழ்வு வேற, அன்னைக்கு இருந்த மனித வாழ்வு வேற. அன்னைக்கு இருந்த மனிதன் எல்லாருக்கும் கொடுத்து வாழணுன்றான், இன்னைக்கு இருக்கிற மனிதன் எல்லாருக்கும் எடுத்து வாழணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதியெல்லாம் என்ன பண்ணிக்கிறான்? 67க்கு முன்னே இருந்த அரசியல்வாதியெல்லாம் உலகத்துக்காகவே, ஊருக்காகவே, மக்களுக்காகவே வாழ்ந்தான். அவன் தனக்குன்னு எதையுமே சேர்த்துக்கல. அவெல்லாம் மகான் மாதிரி வாழ்ந்தானுங்க. கல்யாணம், காசி, குழந்தை, குட்டி எதுவும் இல்லாத வாழ்ந்தானுங்க. அவன் மக்களுக்காகவே வாழ்ந்தானுங்க. கடவுள் மாதிரி பண்ணானுங்க ஒவ்வொரு செயலியும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி நான் தொழிற்சாலை மாதிரி ஆக்கினாங்க. 1 கோடி போட்டால் 5 கோடி எடுக்கணும், 5 கோடி போட்டால் 100 கோடி எடுக்கணும், அப்படி ஆகிப்போச்சு அரசியல். ஆனால் எல்லாத்தையும் படிக்கிறான், எல்லா வேத நூலையும் படிக்கிறான், திருக்குறளை ஓயாமல் படிக்கிறான். ஆனால் மேடையோடு போகுது, அது வீட்டுக்கு போக மாட்டேங்குது, மக்கள்கிட்ட வரமாட்டேங்குது. அதனால் வேத நூல்களை படிக்கிறது உன் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தான். ஆனால் வாழ்க்கைக்கு உதவாது. அது வாழ்க்கை நீ வாழற வாழ்க்கை தான் வாழ முடியும். சொல்லு. இப்போ நீங்கள் ஒழுக்கம் சொன்னீங்க. இப்போ ஒரு பெண் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில், அதே மாதிரி ஒரு ஆண் தன் குடும்பம், தன் மனைவி அப்படின்ற ஒழுக்கம் எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஒரு பிள்ளைகள் பெற்றவங்க மீறி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேம்மா. கணவன் காலில் விழுந்து மனைவி வணங்கணும், அது பதிபக்தி. மனைவிக்கு தனி மரியாதை கொடுக்கணும், அது கணவனுடைய கடமை. குழந்தைங்க தாய் தகப்பனுடைய பேச்சை மதித்து நடந்துக்கணும். இந்த தாய் தகப்பன் திட்டுறான் நான் செத்து போகிறேன், தாய் தகப்பன் அடிக்கிறான் நான் செத்து போகிறேன் அப்படின்றதெல்லாம் அது ஒரு நல்ல பிள்ளைங்களே கிடையாது. ஏன்னா எதுக்காக ஒரு தாய் ஒரு தகப்பன் பிள்ளைங்களை கண்டிப்பான்? எதுக்காக இவன் உழைச்சி அதுங்களுக்கு போடுறான்? அதுங்க நல்லா இருக்கணும் தானே இவன் பண்ணிக்கின்னு இருக்கிறான். அது நல்லா இல்லாத ஏதாவது ஒரு சேஷ்டை பண்ணும்போது திட்டுறான், அடிக்கிறான்.
இது யார் எதுக்காக நம்ம தாய் திட்டினாங்க? நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தானே திட்டினாங்க. தகப்பன் எதுக்கு திட்டினாரு? நம்ம வாழறதுக்கு தானே திட்டினாரு அப்படின்ற உணர்வு இந்த குழந்தைங்களுக்கு வரணும். இன்னமும் நானே பிறந்து நானே சம்பாதிச்சு நானே சாப்பிட்டு வளர்ந்த மாதிரி பேச ஆரம்பிச்சதுன்னா தாய் தகப்பனை அது மதிக்காது. அந்த மாதிரி எண்ணங்கள் வளர்த்துக்க கூடாது. பிள்ளைங்க எப்பவுமே தாய் தகப்பனை தெய்வமா நினைக்க கற்றுக்கணும். ஏன்னா தெய்வம் கூட பிள்ளைங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்காது, ஆனால் தாய் தகப்பன் தான் கொடுப்பான். அப்படி கொடுக்குறவன் தான் ஒருத்தருங்கிட்ட போய் 100 ரூபாய் கடன் கேட்குறோம், அவன் 100 ரூபாய் கொடுக்கலாம், அவனை திட்டிக்கினே வரும். 100 ரூபாய் கேட்டான் கொடுக்கலையே, அவ்வளோ பணம் வச்சுக்கிறாயான்னு திட்டுறோம். ஆனால் தாய் தகப்பன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நமக்கு கொடுக்குறான். ஆனால் 100 ரூபாய் கேட்டவங்ககிட்ட கொடுத்தோன்னா கடவுள் மாதிரி கொடுத்தப்பான்ற வாழ்த்திட்டு வரும். அப்போ ஒரு நாள் கொடுத்தவனே கடவுள் மாதிரி கொடுத்தன்னு வாழ்த்துருமே, வாழ்நாள் ஃபுல்லா போட்டன தாய் தகப்பனை எப்படி வாழ்த்தணும் நீ? ஆனா தாய் தகப்பனை அடிக்கிற குத்துற ஒதிக்கிற ஊட்ட விட்டு தெத்துறீங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பிள்ளைங்க செய்யற வேலை இல்லை. பிள்ளைகள் தாய் தகப்பனை முதல்ல மதிச்சால், கடவுளை நீ கும்பிடலையோ தாய் தகப்பனை கும்பிட்டீங்கன்னாவே நீங்க வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. தாய் தகப்பனுடைய வாழ்த்து உங்களை நல்லா வாழ வைக்கும். அந்த மாதிரி வாழ கத்துக்கணும் இளைஞர்கள். அதுதான் என்னுடைய சந்தோஷம். அப்புறம் பஞ்சபூதம், நீர் நெருப்பு ஆகாயம் காற்று பூமி. சரி, இதுல எல்லாமே சக்தி உள்ள வாய்ந்ததுதான். இதுல அதிசக்தி வாய்ந்தது ஆற்றல் மிக்க பஞ்சபூதம் எதையா? எல்லாமே அதிசக்தி வாய்ந்தது தான். ஒரு நெருப்பு வந்தாவுக்கா என்னமா வற்ற நெருப்பு, அதுக்கு சக்தி இல்லைன்ட்டு. ஒரு காற்று வந்தாவுக்கா என்னமா தூக்கின்னு போய் எங்கன்னா போட்டு போடும். ஒரு மழை வந்தாவுக்கா என்னப்புமா? எல்லாமே 5 பஞ்சபூதமும் அதனுடைய செயலை உலகத்துக்காக செய்துனுக்குது. அந்த 5 பஞ்சபூதங்கள்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் இங்கே உயிரினன்னு ஒன்று இருக்காது. மனிதன் 1000 தத்துவங்கள் பேசலாம், 1000 விஷயங்கள் பேசலாம். அந்த பஞ்சபூதத்தினுடைய ஏக்கம் இல்லைன்னு சொன்னால் பூமியில் ஒரு உயிரினம் கூட இங்கே வாழாது. மழை வரலன்னா மரம் செடி கொடி எதுவும் வாழாது. மழை வரலன்னா நம்ம தண்ணி இருக்காது. மழை வரலன்னா நீ சோறாக்க மாட்டே. தண்ணி இல்லைன்னா நீ செத்து போயிடுவ. அப்போ உயிரினங்கள் மொத்தம் அழியறதுக்கு மழை வேணும். அதே நேரத்தில் இந்த வெயில் வரலன்னா சூரியன் உதயம் ஆகலைன்னு சொன்னால் ஒரு பொருளும் உனக்கு தெரியாது. நீ இருட்டிலே தடுமாறி செத்து போயிடுவேன். எந்த பொருளுமே விளையாது. அதே மாதிரி காற்று அடிக்கலைன்னா வளர்ச்சி எதுக்குமே கிடையாது. இப்படி 5 பஞ்சபூதமும் அதனுடைய கடமையை செய்யுது. இந்த 5க்கு 4க்கும் தலைமையாந்து ஆகாயம்னு ஒன்று இல்லைன்னா இந்த 4ம் இல்லை. இந்த 4ம் இல்லைன்னா நம்மளும் இல்லை. ஆனா மகான்கள் காற்று தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு காற்று கடவுள்னு எதுக்கு சொன்னா? உனக்குள்ள இருக்குது. அதை கடவுளா கொண்டாடி நீ அதை புடி அப்படின்னு தான் சொல்ற. அதை நானும் கூட அதுதான் சொல்லியிருக்கிறேன். உனக்கு உன்னுடைய மூச்சை புடி. அது இல்லைன்னா நீ இல்லை, பேச்சு போச்சு, உன்னை மண்ணில் போட்டு பொச்சிடுவாங்க. அதனால உனக்குள்ள ஓடிங்கிற மூச்சை நனி, உனக்குள்ள ஓடிங்கிற மூச்சோட உறவாட கத்துக்கோ, உனக்குள்ள ஓடிங்கிற மூச்சை வணங்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்புறம் சோம சக்கரம் அப்படின்றது ஒன்று நம்ம உடம்புல இருக்கையா? எல்லா சக்கரமும் இருக்குது. ஒவ்வொரு ஆதாரத்திலையும் ஒவ்வொரு சக்கரங்கள் வேலை செய்யுது. சோம சக்கரம் என்ன? எனக்கு தெரியலையா. அப்ப தெரியாத எப்படி கேட்குறேன்? அது தெரியலதான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். சோம சக்கரம்ன்றது நமக்கு சூழ்முனையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டம்மா. அதனுடைய சோம சக்கரன்னு சொல்லிட்டு போகலாம, சோம சக்கரன்னு ஏன் சொல்றோம்? சிவபெருமானோட அருள் அங்க இருக்கு அப்படின்னு. சிவபெருமான் இருக்கட்டும் இல்ல பெருமாள் இருக்கட்டும், சோம சக்கரம்னு எதுக்கு சொல்றோம்? தெரியலையா? தெரியாது. சோமபானம்னு கேள்விப்பட்டுக்கிறியா? மயக்கம் கொடுக்குறோம். இந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு அந்த சக்கரத்துல ஒரு மயக்கம் வரும். மயக்க நிலை. அதனால சொன்னா இருந்தா வேலை மேல இருறா, இல்லைன்னா போதை மேல இருறான்னா. இதை நம்மால என்ன எடுத்துக்கணும்? இருந்தா பொண்டாட்டிக்கிட்டு இரு, இல்லைன்னா சாரை கட்டில இருன்னு எடுத்துக்கணும். இந்த பாடத்தை நல்லா பண்ணினா அந்த சோம சக்கரத்தில் நீ போயிட்டீன்னா உனக்கு ஒரு போதை வரும். படுத்துட்டு திருப்பி தெளிஞ்ச உடனே எழுந்து திருப்பி அந்த பாடத்தை பண்ணு அப்படின்றதுக்காக பாடம் பண்ணுறது வேலை மேலே. அந்த சோம சக்கரத்துக்கு போன உடனே அந்த மயக்கத்தில் போதை மேலே. நம்ம ஆளு தப்பாக எடுத்துக்கிறான் எல்லாத்தையுமே. என்ன பண்ணுறது? இவனுக்கு எது சாதகமாகுதோ அதை எடுத்துக்கிறான். அதனால சோம சக்கரத்தை அந்த மனுஷன் போய் உட்கார்ந்தான்னா அவனுக்கு தன்னறியாமல் ஒரு போதை இருக்கும். அந்த போதை எப்படிப்பட்ட போதைன்னா அது ஞான போதை. அந்த போதையை ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் அடையணும். அப்பதான் ஆன்மீகமே புரியும் இல்லையா? இப்போ சாராய தண்ணி அடிச்சுட்டு வந்தோன்னா